ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் சூப்பர்வைசரை போட்டு நல்லா திட்டுன்னு திட்டி அனுப்புனார். அந்த ஆள் மடன் நடந்து வந்து டேபிள் உள்ள ட்ராவை திறந்து பார்த்து அப்படியே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துட்டுது. நாம் இந்த ஆளை பிடிச்சி கடுமையாக திட்டுறோம், இந்த ஆளுன்றாவன் திராவை திறந்து ஒத்து பார்த்து சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்டே விட்டார். என்ன அப்படி இருக்குது ட்ராவுக்குள்ளன்னு எட்டி பார்த்தா ஒய்ஃபோட படத்தை வச்சுருக்கான். அப்படி திறப்பா அப்படியே 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாயிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது, அவ்வளோ இருப்பு சக்தியா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், உன்னை விட அந்த ஆளு மேலும் நான் நினச்சிக்குவேன் சார். மொத்த சம்பளத்தையும் நீ வாங்குற, நீ திட்டுற அளவுக்கு கூட கொடுக்குற மனுஷன் திட்டுறதில்ல, அதனால் உன்னை விட அந்த ஆளு மேலும் நினச்சி சந்தோஷமாயிடுவேன் சார்ங்க. 15 வருஷமாச்சு அப்படின்னு ஒரு தம்பதிகள் மணல் நாளை கொண்டாடுறாங்க. மணல் நாள்னு கேசரி செஞ்சு அந்த அம்மா கையால் கொடுக்குது. நம்மால் மணமலன்னு 2 செகண்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். குழந்தைங்க மண்ணள்ளி தின்ற மாதிரி திங்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏயா என்னைக்காவது ஒரு நாள் அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு பாராட்டி சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா? நீ எந்த அபிப்பிராயம்னு சொல்லாமல் இருக்கிற. அப்படி அபிப்பிராயம் சொல்கிறதில்ல உனக்கு என்னையா கஷ்டம்னு கேட்டது. இவன் நான் அபிப்பிராயம் சொல்கிறதையே நிறுத்தி 15 வருஷமாச்சு அப்படின்னு. உனக்கு அவ்வளோ கஷ்டம் என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? வாயை மூடு, நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னா நம்மாள். அன்னைக்கு நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் சோபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீயும் இதே மாதிரி ஒரு கேசரி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு நீ உள்ளே போயிட்ட. சாப்பிட்ருந்த என்ன பார்த்து எங்கள் நைனா கேட்டார், எப்பரா இருக்குதுன்னாரு. நான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாமல் நல்லா இருக்குது அப்படின்னேன். நான் சொன்னது கேசரி, அந்த மனுஷன் உன்னதான் சொன்னேன்னு நினச்சி முடிவே பண்ணிவிட்டார். அன்னைக்கு வைராக்கியம் வச்சேன், இனிமேல் வாழ்நாளில் எந்த அபிப்பிராயமும் சொல்லக்கூடாது உங்ககிட்ட அப்படின்னு. இதை சொன்னோடனே வீட்டுக்காரம்மாவுக்கே சிரிப்பு வந்துச்சு. தலையில் கட்டு போட்டு நடந்து வந்துட்டு இருந்த நண்பனை பார்த்து இன்னொரு நண்பன் கேட்டான், என்னடா தலையில் கட்டு அப்படின்னு. அதை ஏன்டா கேட்குற? வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் தானே நான். எனக்கு வாயிலேயே வாஸ்து சரியில்லடான்னா அவன். என்னடா சொல்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னா அவன். நேற்று என் மனைவி முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாடா. அப்போ நான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாம, நீ முறுக்கு சாப்பிட்ற அழகை பார்த்து ஒரு கவிதை சொல்லணுண்டின்னு சொன்னேன். அப்படியே இங்கே சொல்லுங்க அப்படின்னா அவன். நான் ஒரு கிறுக்கு முறுக்கு சாப்பிடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை. அந்தவே பார்க்கணும் போவோம், ஒரு எம்ட்டு அடிச்சு விட்டாடா. கணவன் மனைவி வாழ்க்கைன்றது என்ன? கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து வாழ்கிறது தாங்க சந்தோஷமே இருக்குது, அன்பும் அதில் தான் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கணும். சில பேரை பார்த்து நான் என்ன கேட்குறேன் தெரியுங்களா? வாழ போகிறது நமக்கு 100 வருஷமோ 80 வருஷமோன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கே ஏன் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இப்போது சதுரங்கம் செஸ் விளையாடுறோம்ல, அதில் ராஜா காயின்னு ஒன்று இருக்குது, ராணி காயின்னு ஒன்று இருக்குது, சிப்பாயும் இருக்குது. இதில் ராணிக்கு பவர் அதிகம், ராஜாவுக்கு மதிப்பு குறைவு, சிப்பாய்வுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது சதுரங்க கட்டத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. 1 மணி நேரம் அந்த விளையாட்டை விளையாடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ராஜா காயின், ராணி காயின், சிப்பாய் காயின் எல்லா காயினையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடறோம். மூடி வச்சது ஒரு இடத்துல வைக்கிறோம். அப்போது எதுக்குமே வேல்யூ கிடையாது. அது மாதிரி மனுஷனும் வாழுகிற வரைக்கும் தான். இவர் எம்பி, இவர் எம்எல்ஏ, இவர் பணக்காரன், இவர் ஏழை அப்படின்றது எல்லாமே ஒரு 6 அடி குழிக்குள்ளே போகிற வரைக்கும் தான். போகும்போது எல்லாம் ஒன்று தான். மனிதனுடைய முடிவு அந்த டப்பாவில் உள்ள காயின் மாதிரி தான். அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. அதனால் வாழும்போதே சந்தோஷமாக வாழுங்க.